இறைவன் நினைத்தது மட்டும்தான் நடக்கும், நம்முடைய வாழ்க்கையில் எதுவும் நடக்காது அப்படின்னு தெளிவாக போட்டிருக்கு. ஒவ்வொரு விஷயமும் உங்களுடைய சிந்தனையின்படி நடந்துவிட்டால் நம்ம ஒரு சிஸ்டம் கொண்டு வந்துடுவோம். சிஸ்டம் கொண்டு வந்து இதை இப்படி செஞ்சால் இப்படிலாம் நடக்கும் அப்படின்னு. ஆனால் ஆண்டவர் சொற்படி கேட்டிங்கன்னா எல்லாம் தெளிவாக நடக்கும். பேதுரு மட்டும் ஆண்டவர் சொல்வதை கேட்டிருந்தான்னா இந்நேரம் மிகப்பெரிய வெற்றியாளனாக வந்திருப்பான். அவனுக்கு பின்னாடி வந்த பவுல் ஆண்டவர் சொல்வதை அப்படியே கேட்டான். ஒரே வார்த்தை தான், 100% சரணாகதி அடைந்து விட்டான். 100% சரண்டர். ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும், அவ்வளோதான். எதிர் பேச்சு ஒன்றுமே கிடையாது, நீங்கள் என்ன சொன்னாலும் செய்கிறேன். பேதுரு எப்போ பார்த்தாலும் எதிர்கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கை வரைக்கும் பாருங்கள். கர்த்தர் பரத்துக்கு ஏறின பின்பும் கூட பேதுரு பசியாக இருக்கிறார். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு பெட்டி இறங்கி வருகிறது. அப்போ என்ன சொல்கிறார், பேதுருவே எடுத்து சாப்பிடுப்பா அப்படிங்கிறார். அதெல்லாம் கிடையாது, அசுத்தமானதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன், தேவன் பரிசுத்தமாக எண்ணினதை நீ அசுத்தம் என்று நினைக்கிறாயா அப்படின்னு கேட்குறார். ஆண்டவரே, என்ன விதமான தரிசனம் என்று எனக்கு தெரியவில்லையே, நான் என்ன செய்யணும்? அதுக்கப்புறம் பிரஜாதிகளிடத்தில் போய் பிரசங்கம் பண்ணுன்னு சொல்கிறார். அப்பயும் மறுபடியும் என்ன செய்கிறாங்க பார்த்தீங்களா? இயேசுடைய சீடர்கள் அத்தனை பேரும் யூதர்களுக்கு மட்டுமே பிரசங்கம் பண்ணுறாங்க. யூதர் அல்லாத மற்ற மதத்தை சேர்ந்தவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்ல முன்வரவில்லை. அப்பொழுது எருசலேமிலே சபை கூடுகிறது. அப்போது பவுலும் அவனோடு கூட இருந்தவர்களும் யூதர்கள் அல்லாதவரிடத்திலே போய் இயேசு கிறிஸ்துவை சொல்லவும், பேதுருவும் அப்போஸ்தலர்களும் யூதர்களை சிதறி இருக்கிற யூதரிடத்திலே போய் சொல்லவும் அவர்கள் முடிவெடுத்து கொண்டார்கள். தேவனுடைய திட்டம் அதுவே அல்ல. தேவன் எல்லாருக்கும் சமாரிய ஸ்திரீயிடத்தில் போய் பேசுகிறார், கலிலேய பெண்ணிடத்திலே போய் பேசுகிறார் இல்லையா? எல்லாருக்கும் குஷ்டரோகியை சுத்தம் பண்ணுகிறார். குருடர்களோ செவிடர்களோ ஊனமானவர்களோ குஷ்டரோகியும் யூதர்களுக்கு ஆகாதவர்கள், அவர்களை ஊரை விட்டு வெளியில் தடுத்து விட்டுருவாங்க, மூஞ்சிலே முழிக்க மாட்டாங்க. ஏன்னா இறைவனுடைய கோபாக்கினைக்கு ஆட்பட்டவர்கள்னு சொல்லி அவங்களை விதைக்கி வச்சுருவாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து எல்லாருக்கும் பண்ண எல்லாருக்கும் மாணவர் என்று சொல்கிறார். இவங்க என்ன பண்ணாங்க, அதெல்லாம் கிடையாது, நாங்களாம் பார்க்க மாட்டோம். கடைசி வரைக்கும் இன்றைக்கி வரைக்கும் அந்த பிரிவினை இருக்கிறது. நீங்கள் பேதுருவை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். பேதுரு என்னென்ன தவறுகளை எல்லாம் செய்தார் என்று பார்த்துக்கணும். இன்றைக்கி நம்ம பைபிள்லேயே பேதுரு ஒரு ஓரத்தில் வச்சுருக்கோம், பவுலை முதன்மையானவராக வச்சுருக்கோம். அத்தனை அதிகாரங்களையும் பவுல் எழுதியிருக்கிறார். ஏன் அப்படி எழுதிட்டாங்க, ஏன் அப்படி தொடுத்துருக்காங்க?